श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்தவரும் சீரார் சடகோபன் வேதம் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் முதலாம் பத்தில் 4ஆம் பதிகம் முடிந்தது. இன்று அதன் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது முதலாம் பத்து 5ஆம் பதிகம் 1ஆம் பாசுரம். இந்த பதிகம் முழுவையும் எம்பெருமானின் சீலகுணத்தை ஆழ்வார் நம்போன்ற சேதனர்களுக்கு உணர்த்துவதற்காக அருளிச் செய்த பாசுரங்கள். பாசுரம் 1. வளவேள் உலகின் முதலாய் வானோர் இறையை அருவினையேன் களவேள் வெண்ணை தொடு உண்டகல்வா என்பன் பின்னையும் தளவேள் முறுவல் விண்ணைக்காய் வல்லானாயர் தலைவனாய் இளவேரேழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நைந்தே. வளவேள் உலகின் முதலாய வானோர் இறையை அருவினையேன் களவேள் வெண்ணை தொடுவுண்ட கல்வா என்பன் பின்னையும் களவேள் முறுவல் பின்னைக்கு ஆய் வல் ஆண் ஆயர் தலைவனாய் இளையேறு ஏழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நைந்தே. வளம் என்றால் வளப்பம் பொருந்தி ஏழு உலகத்திற்கும் முதலாகிய வானோர் இறையை நித்தியசூரிகளின் தலைவனான எம்பெருமானை அருவினையேன் போக்க இயலாத பாவத்தை உடையேனான நான் நினைந்து மனத்தினால் தியானித்து நைந்து உடம்பு கட்டுக்குலைந்து களவேள் வெண்ணை தொடுவுண்ட கல்வா என்பன் களவுத் தொழில் விளங்கும்படி வெண்ணையை ஒழித்து உண்ட கல்வன் என்று சொல்லி அழைக்கின்றேன். பின்னைக்கு ஆய் நப்பின்னை பிராட்டிக்காக வல்ல ஆணாயத் தலைவன் சிறந்த இடையத் தலைவனாய் வந்து இளமை தாங்கிய ஏழும் 7 எருதுகளையும் தழுவிய அணைத்து முடித்த எந்தாய் என் தலைவனே என்பன் என்று சொல்வேன் என்பதாக இந்த பாசுரச் சொற்களின் விளக்கம் அமைகின்றது. வளப்பமும் செழிப்பும் மிக்க 7 உலகங்களின் உயிரினங்கள் 7 உலகத் தோற்றம் ஆகிய அனைத்திற்கும் காரணமானவனானவன் எம்பெருமான் நித்திசூரிகளின் தலைவனாக விளங்குகின்ற எம்பெருமான். அப்படிப்பட்டவனை போக்க இயலாத பாவத்தை புரிந்தவனான நான் மனதினால் தியானித்து உடல் கட்டுக்குலைந்து நிலையற்ற மனம் ஏற்பட்டதினாலே பிதற்றும் நிலையை அடைந்தேன் என்கின்றாள் ஆழ்வார். அவ்வாறு பிதற்றுகின்ற நிலையை அடைந்த காரணத்தினாலே நான் எம்பெருமானை சில
மாயச் செயல்களை அறிந்து கொள்ளாமல் தூஷிக்கத் தொடங்கினேன். நான் எம்பெருமானை களவுத் தொழில் விளங்கும்படி வெண்ணையை களவு செய்து ஒளிந்து உண்ட கல்வன் என்றும், நப்பின்னை விராட்டியை மனம் புரிவதற்காக இடையறு தலைவனாய் வந்து இளமை தாங்கிய 7 எருதுகளையும் பலியடக்கி முடித்தவன் என்றும் கூறிவிட்டேன். எதனால் இப்படி கூறினேன்? என் அறியாமையினால் நான் கூறிவிட்டேன். இவ்வாறு சர்வேஸ்வரனை கூறியதை நினைத்து இப்போது உள்ளம் வருந்துகிறேன், உடல் துன்புறுகிறேன். இவ்வாறு தன்னைத்தானே தாமான தன்மையிலே நொந்து கொள்ளுகின்றார் ஆழ்வார். எம்பெருமானை இவ்வாறு தூஷித்து விட்டேனே, எம்பெருமானின் லீலா வினோதங்களை தவறாக புரிந்து கொண்டு விட்டேனே, அதனால் தானே இவ்வாறு கூறினேன். இப்படி எம்பெருமானை கல்வன் என்றும், நப்பின்னை பிராட்டியை மனம் புரிவதற்காக 7 எருதுகளை அடக்கிவிட்டான் என்றும் தவறாக கூறிவிட்டேனே, தூஷித்து விட்டேனே. இவையெல்லாம் அவனுடைய மாயச் செயல்கள் என்றோ, இவையெல்லாம் அவனுடைய லீலா வினோதங்கள் என்றோ. இப்படி தூஷித்ததனாலே, உள்ளத்தால் நினைத்ததனாலே உடல் சிதிலமாகி கட்டுக்குலைந்தது போலும் ஆழ்வாருக்கு. இப்பாசுரத்தாலும் தொடர்ந்து வருகிற அடுத்த பாசுரத்தாலும் ஆழ்வார் தாம் ஈஸ்வரனை விட்டு சற்று விலகியிருப்பதே விளைகிறார் என்று தோன்றும்படி பாடியுள்ளார். காரணம் என்னவென்றால், தன்னுடைய பாபத்தின் காரணமாக தூஷித்து விட்டோம் என்று மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அதனால் எம்பெருமானை விட்டு சற்றே விலகியிருப்போம் என்று எண்ணம் தோன்றியது போலும் அமைந்துள்ளது பாசுரம். எம்பெருமானுடைய மேன்மை குணத்திற்கும் எளியனான தன்மைக்கும் தன்னுடைய குணங்கள் சற்றும் பொருந்தி வராது என்று நினைத்திருந்த ஆழ்வார் இவ்வாறு கூறத் தொடங்குகின்றார் போலும். தர்மசீலனாயிருப்பவன் அறிவு கலங்கி தன் வீட்டிற்கு தீ வைத்துவிட்டு பின் தன் குற்றம் உணர்ந்து ஐயோ தவறழித்து விட்டேனே என்று வருந்துமாப்போலே இவ்வாறு தூஷித்து விட்டோமே என்று இணந்து அறிவினையேன் என்கின்றார் ஆழ்வார். ஒருவருக்கு உரிய ஒரு பொருளை தன்னதாகிக் கொள்வதே கள்ளம். அனாதியான எம்பெருமானுக்கோ உரியதான ஆத்மாவை தன்னுடையது என்று கருதி கொண்டிருந்த ஆழ்வார் தன்னை கல்வன் என்று கூறாமல் எம்பெருமானை கல்வன் என்று கூறியதால் பாவம் இழைத்தவன் என்று எண்ணுகிறார் போலும் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைந்துள்ளது. இத்தோடு இன்றைய காணொளி நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.